Book Media. Watch, learn, explore. ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லா மனுஷனும் வாழ்க்கையில பண்ணக்கூடிய ஒரு காமன் மிஸ்டேக் தான். அந்த மிஸ்டேக் என்னன்னு தெரியணுமோ வீடியோ கடைசி வரையும் பாருங்க. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு ரிச் மேன் அவரோட பிசினஸ் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது நல்ல பனிப்பொழியில ஒரு நைட்ல அவர் டிராவல் பண்றாரு. அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு ஹோட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில போலான்னு நினைக்கிறாரு. அப்படி அவர் ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சு போகும்போது அந்த ஹோட்டலுக்கு வெளியே ஒரு புவர் மேன் ரொம்ப ஒல்லியா ரொம்ப மெலிசான ஆடை அணிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அதை பார்த்த ரிச் மேனுக்கு ரொம்ப கஷ்டமானனால, ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த புவர் மேனை பார்த்து கேட்கும் போது அந்த புவர் மேன் சொன்னது என்னன்னா, என் வாழ்க்கை ஃபுல்லா நான் இப்படிதான் இருக்கேன், உண்ண உணவோ உடுத்த உடையோ இல்லாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றது ரிச் மேனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதை கேட்ட ரிச் மேன், அதனால நீங்க இங்கேயே காத்திருங்க, நான் உள்ள போய் உங்களுக்காக ஒரு கடினமான ஆடையாவது எடுத்துட்டு வரேன், அதையாவது நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிச் மேன் உள்ள போறாரு. ரிச் மேனே ரொம்ப பிசினஸ் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வந்த டயர்ட்ல இருந்தனால அவர் கொடுத்த வாக்கு மறந்துட்டு தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில ரிச் மேன் எந்திரிச்ச உடனே அவருக்கு முதல்ல ஞாபகம் வந்தது அவர் கொடுத்த வாக்குதான். அதனால உடனே அவர் வெளியே வந்து பார்க்கும்போது அங்க வெளியே இருந்த புவர் மேனோட இன்னொரு நண்பர் ஒரு கடிதத்தை ரிச் மேன் கையில கொடுக்கிறாரு. இது என்னதுன்னு கேட்கும் போது, என்னோட நண்பன் புவர் மேன் நேத்து நைட்டு குளிர் தாங்காம இறந்துட்டான் அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லிட்டு அழுகிற நிலைமையில அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. சோ அந்த ரிச் மேனுக்கு இன்னமும் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகி அந்த கடிதத்துல என்னதான் இருக்குன்னு பாக்கணும்னு ஓபன் பண்ணாரு. அந்த கடிதத்துல இருந்தது என்னன்னா, என் வாழ்க்கையில இத்தனை நாளா நான் இதே குளிரான இரவுகள்ல அடுத்த நாள் குளித்தரலான்ற நம்பிக்கையோட தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னைக்கு ஒரு நாள் நீங்க வந்து எனக்கு ஒரு கடினமான ஆடை தரேன்னு சொன்னீங்களோ, அன்னைக்கு என தன்னம்பிக்கையை நான் இழந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் இறந்து போக போறேன்னு நினைக்கிறேன். கடைசியா உங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் இந்த கடிதத்தை என் கடைசி கடிதமா நான் எழுதுறேன். உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்ச அந்த வார்த்தை என்னன்னா, வாய்க்கூறும் அனைத்தையும் இதயம் நினைப்பதில்லை. சோ இனிமேல் நீங்க யாருக்காவது உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாயால சொல்லாதீங்க, செயலால செஞ்சு காட்டுங்க. இது மூலமா நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சு அவங்கள்ட்ட இருக்க தன்னம்பிக்கையும் கெடுத்துடக்கூடாது. நம்ம உதவி பண்ணணும்னு நினைச்சா நம்ம மனசுக்குள்ளேயே அதை வச்சுட்டு நம்மளால என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு போய் அவங்களுக்கு உதவணும். அதை வாயால கூறுறது மூலமா நம்ம மனம் என்னைக்கும் அதை நினைவு கூறாது. சோ இன்னைக்கு இந்த ஸ்டோரியில உங்களுக்கு நான் இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே கைஸ், பை பாய்.